நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, ஜீவனாம்சம், விவாகரத்துக்கு அப்புறம் ஜீவனாம்சம் செட்டில்மெண்ட், உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கா, நீங்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்றத பத்தி சொல்றேன். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கிரகநிலை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 2-3 பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு விவாகரத்து நடந்து அதுக்கப்புறமா நீங்க டிவோர்ஸ் செட்டில்மெண்ட்ஸ், ஜீவனாம்சம், பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிவிடும். ஒரு சிலருக்கு சொத்து கூட இந்த செட்டில்மெண்ட்ல இன்க்ளூட் ஆகும். அதுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு. நான் ரெண்டுமே சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நியூ அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் கோஷாலா அமைக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கேன். அது கிரவுட் ஃபண்டிங் மூலமா ஃபண்ட்ஸ் அலோகேட் வசூல் பண்றேன். உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அந்த கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம்லேயே நீங்க அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா என்னோட யூபிஐ நம்பருக்கு அனுப்பலாம். கோஷாலா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உங்களால முடிஞ்ச பொருள் உதவியை செய்யுங்க. கண்டிப்பா கோமாதாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, கமிங் டு வீடியோ. ஸோ ஜீவனாம்சம், ஃபர்ஸ்ட் ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஆணுக்கு இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விவாகரத்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விவாகரத்துக்கு உண்டான அமைப்புகள் இவங்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா ஒருத்தர் மியூச்சுவல் கன்சர்ன்ல போட்டு ஜீவனாம்சம் இல்லாமே எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க. ஒரு சில ஆண்கள் ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தா மட்டும்தான் இவங்களுடைய பணம் மனைவிக்கு, அதாவது முன்னாள் மனைவிக்கு இவங்க பணம் கொடுக்குற மாதிரி அமைப்பு உருவாக்கிடும். ஸோ அதுக்கு முன்னாடி டிவோர்ஸ்க்கு எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, சூரியன் சுக்கிரன் ரொம்ப க்ளோஸ் கன்ஜங்ஷன்ல இருந்தா, சூரியன் லக்னத்துல இருந்தா, சூரியன் 7ல இருந்தா கண்டிப்பா டிவோர்ஸ் ஆகும். அதே மாதிரி கேது 7ல இருந்தா, 5ல இருந்தா, 2ல இருந்தா டிவோர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைந்துவிடும். கேது ஃபுல்லா டிவோர்ஸ்னு சொல்லிட முடியாது, செப்பரேஷன் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லலாம். கேது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிடும். 5th ஹவுஸ்ல 7th ஹவுஸ்ல இருந்துச்சுன்னா அதிகமா அந்த மாதிரி உருவாக்கத்தை பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ டிவோர்ஸ்க்கு உண்டான ஒரு ஹவுஸ் இருக்கு. 7th ஹவுஸ் மேரேஜ், 6th ஹவுஸ் லாஸ் ஆஃப் மேரேஜ். ஸோ 7th ஹவுஸ் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6th ஹவுஸ் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 7th ஹவுஸ்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 6th ஹவுஸ் 12th ஹவுஸ் வரும் 7th ஹவுஸ்க்கு. ஸோ 6th ஹவுஸ் லாஸ். 7க்கு 12வது வீடு அமைது இல்லைங்களா, 12வது வீடு லாஸ். ஸோ 6th ஹவுஸ் இஸ் லாஸ் ஃபார் 7th ஹவுஸ். ஸோ லாஸ் ஆஃப் மேரேஜ், அது டிவோர்ஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த டிவோர்ஸ்க்குரிய கிரகமான 6வது வீட்டுக்குரிய கிரகம் 2வது வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆணுக்கு நீங்க ஜீவனாம்சம் என்கின்ற செட்டில்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும். இது ஒரு பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி 2nd ஹவுஸ், அது உங்களுடைய பணம். இந்த கிரகம் 7வது வீட்டுல போய் உக்காந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய பணம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு போய் சேரும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிளேஸ்மெண்ட் சொன்னா இல்லைங்களா, 6th ஹவுஸ் 6th லார்டு 2nd ஹவுஸ்ல உட்காந்துச்சு அப்படின்னா டிவோர்ஸ் ஆயிட்டு செட்டில்மெண்ட் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் உருவாகும் அப்படின்னு. இது ஒரு மினிமமான அமௌண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடும் 6th லார்டு இன் 2nd ஹவுஸ். ஆனா 11th லார்டு 2nd ஹவுஸை பார்த்துச்சுனால் 11வது வீட்டுக்குரிய கிரகம் 2nd ஹவுஸை பார்த்தாலோ இல்ல 11ல ஏதாவது ஒரு கிரகம் உட்காந்துட்டு இருக்கும், அது 2nd ஹவுஸை பார்த்தாலோ, ஆனா 6th லார்டு 2nd ஹவுஸ்ல இருக்கணும். 6th லார்டு 2nd ஹவுஸ்ல இருந்து 11th லார்டு 2nd ஹவுஸை பார்வையா ஆஸ்பெக்டா பார்த்துச்சு அப்படின்னா அதிகமான அமௌண்ட் செட்டில்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடும். இது நிதர்சனமான உண்மை. நான் ஆராய்ந்து பார்த்ததுல, ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி அமைப்புகள் ஒரு சிலருக்கு அமைந்தது, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த விஷயம்
தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த செட்டில்மெண்ட் ஏன் நடக்குது அப்படின்னா, இது வந்து பூர்வ ஜென்ம கர்ம வினை. நம்ம வந்து பொருள் விஷயம்ல வந்து முன் ஜென்மத்துல ஏதாச்சும் ஒரு தவறுகள் செஞ்சிருக்கலாம். அது வந்து இந்த ஜென்மத்துல வந்து அவங்க வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கடன் கொடுத்துறோம். கர்மாவை கழிச்சிருங்க, தப்பில்லை. ஆனா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா பில்கேட்ஸா இல்ல ஜெஃப் பிசோஸா பெரிய பெரிய அமௌண்ட்லாம் செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு வந்து கேட்கறது புரியுது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது வேற வழி இல்லை. இதுக்கு ஒரே ஒரு வழி காம்ப்ரமைஸ் தான். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அந்த மாதிரி வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னு நிற்கும் போது, பிரச்சனை வரும்போது செட்டில் பண்ணிட்டு நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு நல்ல விதமாக பண்ணிட்டு நீங்க வாழறது வந்து நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் எதனால வருது அப்படின்னா, நான் வந்து ஆஸ்ட்ராலஜரா இருக்கேன் அப்படின்றதுக்காக சொல்லலை. மெயினா வந்து ஹாரோஸ்கோப் மேட்சிங் பாருங்க, பார்த்துட்டு திருமணம் பண்ணுங்க. உங்களுக்கும் கஷ்டம், பெண் வீட்டாருக்கும் கஷ்டம். ரொம்ப பெரிய பிரச்சனை. எல்லாருக்குமே மன உளைச்சல் அதிகமாகுது. வீட்டுல இருக்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் அப்படி ஆயிடுது. உங்க உங்க வீட்டுல அப்படி நடக்குது அப்படின்னா உங்களுக்கும் அப்படி கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அதனாலதான் சொல்றேன், என்கிட்ட வந்து பாருங்க அப்படின்னு நான் சொல்ல. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஆஸ்ட்ராலஜரை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்து திருமணத்துக்கு முன்னாடி மேட்ச் பண்ணுங்க ஜாதகத்தை. மேட்ச் ஆனா கல்யாணம் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு மேரேஜ் டிலே ஆகுது, ஜாதகமே கிடைக்கலன்னா சிறந்த பரிகாரங்களை செய்துவிட்டு அப்புறமாக திருமணம் பண்ணி கொள்ளுங்கள். அவசரப்பட்டு திருமணம் செய்யாதீர்கள். அவசர திருமணத்தால தான் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு நிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாயிடுது. அது வந்து எல்லாருக்கும் அந்த மன சஞ்சலம் தான். இப்போ வந்து ஒரு லீகல் பைண்டிங் அப்படின்னா 7th house மேரேஜ் இஸ் அ லீகல் பைண்டிங். ஸோ இந்த பைண்டிங் வந்து ரொம்ப நல்லா நெடுநாளைக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா ஹாரோஸ்கோப் மேட்ச் பண்ணிட்டு ஹாரோஸ்கோப் பொருத்துறோம் அப்படின்னா அது வந்து மனசை பொருத்துறோம். 2 மனம், ஆண் மற்றும் பெண் இணைவது மனசு பொருத்தம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து பண்ணிட்டு அப்புறமா திருமணம் பண்ணுங்க. சரியா பண்ணாம கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு அடிதடி வம்பு தும்பு வழக்குன்னு போயிட்டு இது வந்து நம்ம வாழ்க்கை கிடையாது. எதை செஞ்சாலும் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா செய்யணும். மெயினா திருமணம் வந்து எல்லாருக்கும் வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும். கப்புள்ஸ் வந்து ஹாப்பியா இருக்கணும். அப்பதான் வந்து சந்ததி வளரும். இல்லைன்னா இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது இல்லைங்களா எல்லாருக்குமே. அதுக்காக தான் சொல்றேன். அதனால வந்து 100% நீங்க ஹாரோஸ்கோப் மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் பண்ணிட்டு அது மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா அப்புறமா திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுவும் வந்து திருமணம் ஃபிக்ஸ் பண்ற டேட் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்து செய்யுங்க. இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, நீங்க வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, டெய்லி வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் மார்னிங் 3 to 5 o'clock, சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 hours முன்னாடி, அது வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தோஷமே கிடையாது. எந்த ஒரு தோஷமும் அஃபெக்ட் ஆகாது. தம்பதியர் வந்து ரொம்ப நல்லா காதல் உணர்வுகள் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். தாம்பத்தியம் விஷயங்கள் நல்லா இருக்கும். இது ரெண்டுமே செட் ஆயிருச்சு அப்படின்னா எல்லாமே செட் ஆயிரும். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க. திருமணம் வந்து இனிதே நடக்க வேண்டும் அப்படின்னு வந்து நான் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.